அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தக்காளி பொங்கல் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு. இந்த பூண்டு வந்து பொடி பூண்டு, ஒரு 20 பல் இருக்கும். இஞ்சி 4 வெங்காயம், தக்காளி பார்த்துங்க ஒரு மீடியமான சைஸில் ஒரு 6 தக்காளி. இப்போது செய்முறையை பார்ப்போம். இது தேவையான பொருள். இப்போ தக்காளியை நறுக்கியாச்சு, வெங்காயத்தை நறுக்கியாச்சு, இஞ்சி நறுக்கியாச்சு, பூண்டு முழுசாகவே தோல் உரித்து வச்சாச்சு, பச்சை மிளகாவும் நறுக்கியாச்சு. இது எப்படின்னா சாப்பாடை வடிகட்டி செய்ய போகிறோம். குக்கர்லாம் கிடையாது. சாப்பாடு அதுவும் பச்சரிசியில் தான் செய்யணும். பொங்கல்னாலே பச்சரிசி தான், இல்லைன்னா குருணை கூட செய்யலாம். பச்சரிசி குருணை கூட செய்யலாம். இது சிம்பிளாக புதுசாக கற்றுக்கொண்டதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இப்போது இதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம். இன்னும் தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். இப்போது இன்னும் தேவையான பொருள் வந்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ 4 ஐட்டம் இங்கே இருக்குது. இது கறி மசாலா, மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், இது பட்டை, இது சோம்பு கொஞ்சம் தான், கொஞ்சம் சின்ன கொஞ்சம் அளவு சோம்பு, இது புதினா. இப்போது செய்முறையை பார்ப்போம். சாப்பாடை வடிகட்டி செய்ய போகிறோம். சாப்பாடை ஏற்கனவே வடிகட்டி ஆற வச்சாச்சு. இப்போது அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ ரைஸை வடிகட்டி ஆற வச்சுருக்கோம். 4 கிராம் ரைஸு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போது தக்காளி அதை எப்படி செஞ்சு மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பச்சரிசி. பொங்கல்னாலே பச்சரிசிலாம் செய்யணும், இல்லைன்னா பச்சரிசி குருளையும் செய்யலாம். தக்காளி பொங்கல் 2 விதமாகவும் செய்யலாம், ஒரு 3 விதமாகவும் செய்யலாம். வடச்சட்டில் வந்து 100 எண்ணெய் ஊற்றாச்சு. ரீஃபண்ட் ஆயில் தான், நல்லெண்ணையும் ஊற்றலாம். இப்போது லேசாக வந்து சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானவுடனே பார்ப்போம். இப்போ வடச்சட்டி வச்சுருக்கோம். இப்போது வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. ரீஃபண்ட் ஆயில் தான். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு, உளுந்தம் பருப்பு, கடுகு உளுந்தம் பருப்பு பார்த்திங்களா, நல்லா ஃபஸ்ட்டு அது போடணும். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டாச்சு. அடுத்து வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் லேசாக பொன்னிறமாக வரணும். இப்போ பட்டை போட போகிறோம். அடுத்து சோம்பு, பெரிய ஜீரகம், அதையும் போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் பொரிக்கணும். அதாவது நல்லா கொஞ்சம் சோம்பு, பட்டை, வெங்காயம் நல்லா வதக்கணும். இதை பாருங்கள். பூண்டு, அடுத்து வந்து பூண்டு போடுறது. வெள்ளைப்பூண்டு, அடுத்து இஞ்சி, பச்சை மிளகா, நல்லா கிளறி இருக்கணும். இப்போ தக்காளி போட போகிறோம். தக்காளி நல்லா வதக்கணும். இப்போ என்ன போட்டிருக்கோம்னா எண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு, அப்புறம் வந்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, சோம்பு, பட்டை, அப்புறம் தக்காளி நல்லா வதக்கட்டும். வதக்கிறது பார்ப்போம். தேவையான அளவு கல் உப்பு போட்டோம். தேவையான அளவு கல் உப்பு. நல்லா வதக்கட்டும் பார்ப்போம். பாருங்கள், தக்காளி நல்லா வதக்கிடுச்சு. இந்த எண்ணெய்லாம் பூரா மேலே வந்துருக்கு பார்த்திங்களா, நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ கரம் மசாலா, மிளகாப்பொடி, மஞ்சள், பெருங்காயம் போட போகிறோம். நாலு ஒன்றா சேர்த்து போட்டுரும். இது நல்லா கிளறி விட்டுறோம். நல்லா இந்த மிக்சிங் தான் அந்த சாப்பாட்டில் சேர்க்க போகிறோம். இப்போது அப்படியே ஓடும்போது புதினாவும் அப்படியே போட்டு கிளறி விட்டுறோம்.
நல்லா இது பண்ணும்போது அந்த வாடை வரும். புதினா வாசனை போனதுக்கப்புறம் நல்லா அந்த தக்காளி சாதம் சூப்பராக செய்யலாம். தக்காளி சாதம் இந்த முறையும் செய்யலாம், இன்னொரு குக்கர்லேயும் செய்யலாம், இன்னொரு என்னென்னா மிக்சியில் அரைச்சி நைஸ் அந்த மசாலா கிரேவிலாம் நல்லா மிக்சியில் அரைச்சி அப்படி செய்யலாம். அது அடுத்த நெக்ஸ்ட் முறையில் செய்வோம். இப்போ தக்காளி பொங்கல் சிம்பிளாக செய்வது எப்படி, அதாவது சாப்பாடை வடிகட்டி நல்லா அதாவது எப்படின்னா நல்லா ஆற விட்டு தான் பண்ணணும், சுட சுட பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா எண்ணெய் நல்லா வெளியே வருது, தக்காளி நல்லா பிரிஞ்சு வருது தெரியுதா, பார்த்துங்க. இதுதான் வரணும், நல்லா வதக்கணும். கேள்விப்பட்டிருக்கேன் ரீஃபண்ட் ஆயில் 100 ஆயில் ஊற்றிருக்கோம் பாருங்கள். நல்லா கிளறி விட்டணும் பார்த்தீங்களா, எண்ணெய் அப்படியே வெளியே வருது பாருங்கள். நல்லா வதக்கணும், தக்காளி நல்லா வதங்கணும், வாடெல்லாம் போகணும், அப்போ நல்லாயிருக்கும். இது சின்ன அடுப்பில், பெரிய கேஸ் ஸ்டவ்வில் சின்ன அடுப்பில் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஆனால் அது சூடு ரொம்ப இதாக இருக்கும். சரி, இப்போது ரெடி ஆகிடுச்சு. மிக்சிங் பார்ப்போம். சாப்பாடு இது பாருங்கள், சாப்பாடை நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை, சாப்பாடு நல்லா ஆற விட்டுறணுங்க, சூடு இருக்கக்கூடாது. இப்போ இந்த தக்காளி மிக்சிங்கை இப்படி போட போகிறோம். இங்கே பாருங்கள், தக்காளி பொங்கல் சுவையாக நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லெண்ணையும் செய்யலாம், ரீஃபண்ட் ஆயிலும் செய்யலாம், கடல்லையும் ஊற்றி செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அதை கிளறி விட்டு மெதுவாக கிளறணும். அந்த சாப்பாடு உதிரியாகவே இருக்கணும், உடையக்கூடாது. இது பச்சரிசி முழு அரிசியாக இருக்கும். குருணையும் செய்யலாம், குருணையும் நல்லா டேஸ்ட்டாக வரும். பச்சரிசி குருணை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் செய்யலாம். இதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இதுக்கு தேங்காய் சட்னி, தயிர் வெங்காயம் போட்டு செய்யலாம். சால்னாவும் இருக்குது, சால்னா ஊற்றி சாப்பிட்லாம். இதுக்கு மேட்சிங் அதுதான், அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அப்படியே இந்த சாப்பாடுப்பில் அப்படியே கலராக மாறிச்சு தெரியுமா. இது அப்படியே எல்லாமே இது பண்ணியாச்சு. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுணும். அப்புறம் உப்பு, முதல்ல கல்லுப்பு போட்டோம். இந்த கிளறி விடும்போது உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா லேசாக அந்த தூவும்போது பொடி உப்பு போட்டு கல்லுப்பை பொடிச்சு ஆக்கிட்டு ஒரு தூள் மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த உப்பை மேலே அப்படியே தூவி விட்டுலாம். இல்லைன்னா பொடி உப்பு கூட போடலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு தக்காளி பொங்கல். இதே மாதிரி லெமன் சாதம் இப்படி செய்யலாம், புளியோதரை இந்த மாதிரி செய்யலாம். சூடாக பொங்கல் செய்யணும்னா வெண்பொங்கல் தான், அதான் சுட செய்வாங்க. அதே மாதிரி தக்காளி பொங்கல் குக்கர்லேயும் செய்யலாம் சூடாக. அந்த மெத்தட் நான் நெக்ஸ்ட்டில் காமிக்கிறோம். இப்போது இந்த டேஸ்ட்டு பார்ப்போம். பார்த்துக்கிட்டிங்களா, இந்த கலர்லாம் மாறி இப்படி அழகாக வந்துடுச்சு பார்த்தீங்களா, சூப்பராக வந்துச்சு தெரியுமா பார்க்குறதுக்கே. இன்னும் நல்லா அந்த ஒயிட்லாம் போயிடணும். கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கொஞ்சம் அப்படியே விட்டுறணும். ஏன்னா அப்படியே அந்த டேஸ்ட்லாம் அந்த சாப்பாடில் போகும், ஊறணும். கரெக்டாக உடனே இது பரிமாறக்கூடாது. கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம். பார்த்தீங்களா, அழகாக தக்காளி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக அழகாக இருக்கும். இது ஒரு செஞ்சு பாருங்கள், உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, தக்காளி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது புதுசாக செய்ய தெரியாதவங்களுக்கு இது ஒரு சொல்லிக் கொடுக்குற டைப் தான், நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த டிஷ்ஷில் பார்ப்போம்.